ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ நீங்கள் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் சாப்டர் 6 வேற்றுமைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஓகேங்களா, தெளிவாக பார்த்துக்கோங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காதீங்க சார், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேற்றுமை என்னதுன்னா பெயர் சொற்களின் பின்னே நின்று அவற்றின் பொருளை வேறுபடுத்துவை வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவாங்க. பெயர் சொல் என்னது? ஒரு நேம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன நேம் வேணாங்களா? இப்போ கணேஷ்னு ஒரு நேம் தான், மகேஷ், கிருத்திகா, மணாலினி, இப்போது ராஜேஷ், ரமேஷ், சுரேஷ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெயர் சொல்லுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வேற்றுமை உறவு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. வேற்றுமை வந்து 8 வகைப்படும். இது வந்து மொத்தம் 8 வகைப்படும். உங்களுக்கு பெயர் சொற்களோடு வேற்றுமை உறுப்புகள் சேர்ந்து வரும்போது இவை பெரும்பாலான இடங்களில் சாதாரண ஒளிமுறைப்படி எழுதப்படும். ஆனால் எங்கெல்லாம் அவ்வாறு எழுத வாகில்லையோ அங்கெல்லாம் வாகுடன் எழுதுவதற்காக இவற்றுக்கு சிறப்பு குறிகள் கொடுக்கப்படும். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக எழுதுகிற மாதிரி இருந்தால் எழுதுவாங்க. சப்போஸ் ரொம்ப டஃப்பாக எழுதுறதுல ஒரு சின்ன சிம்பிள் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த சிம்பிள் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த சிம்பிள் தான் அது. ஓகேங்களா, இந்த சிம்பிளை எப்படி எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று காமன் கான்செப்ட் என்னென்னா, இது எல்லாமே உங்களுக்கு என்னது கடைசியில் மட்டும்தான் வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் வராது, உங்களுக்கு சென்டர்லேயும் வராது. எல்லாமே என்னது லாஸ்ட்டில் மட்டும்தான் வரும். இது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த அட்டவணை பாருங்கள். இந்த வேற்றுமை வெட்டுவைப்படும் போட்டிருக்கு. இது அது ஐ, ஆல், ஒடு, ஓடு, உடன், கு, இல், இருந்து, இன், நின்று, உடைய, அது, இல், இடத்தில், கண், ஏ, ஈட்டுயிர்க்குறி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு குறி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த சிம்பிள் இப்போ கொடுத்தாங்க பார்த்தீங்களா. எழுத வாகு இல்லையோ அங்கெல்லாம் வாகு எழுதுவதற்காக இவற்றை குறிக்க சிறப்பு குறி. ஓகேங்களா. ஸோ இங்கே மணி, மணியை, மணியால், மணிங்கிறது என்னது உங்களுக்கு எல்லாமே என்னது பெயர் சொல். ஒரு பர்சனை வந்து டிஃபைன் பண்ணுறதா மணிங்கிறது. ஸோ இந்த ஐ, ஆல், ஒடு, ஓடு, இந்த உடன், கு, இல், இருந்து, இன், நின்று, உடைய, அது, இல், இடத்தில், கண், ஏ, இதெல்லாம் என்னது வேற்றுமை உறுப்பு. அங்கே வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுவோன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ட்ரோக் பார்த்தா நம்ம ஈஸியாக நமக்கு புரியும். நமக்கு ஓகேங்களா. நான் சிம்பிளாக சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக அது ஆனால் இம்பார்ட்டண்டான சாப்டர், ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சிம்பிள் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஐன்னு வருது. ஓகேங்களா. ஐனா நம்ம போன சாப்டரில் பார்த்தோம், ஈறுகளில் பார்த்தோம். ஐன்னு என்னது? இந்த சின்னதாக வி போட்டு ஐனை பார்த்தோமா. இங்கே சா போட்டு சின்னதாக கா மட்டும் போட்டிங்கன்னா இது ஐந்தான் படிப்போம். ஸோ ஐ இப்படியும் போடலாம், ஐ இப்படியும் போடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், ஆல்னா இந்த மாதிரி சின்ன சிம்பிள் மாதிரி போட்டு லா, இப்படி போட்டால் லால், ஆல், இப்படி போட்டு மீனிங் இதுக்கு ஆள்னு அர்த்தம் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஒடு, ஓடு ரெண்டுக்குமே ஒரே ஸ்ட்ரோக்கு தான். டா மட்டும் கடைசியில் நீங்கள் சான்பிளஸில் போட்டிங்கன்னா ஒடு, ஓடுன்னு அர்த்தம். இது எல்லாமே கடைசியில் மட்டும்தான் வரும். ஸ்டார்டிங்கில் போட்டால் வராது, நடுவில் போட்டாலும் மீனிங் வராது, கடைசியில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பாருங்கள், உடன் ஒரு வேர்டு இருக்குது. உடன்னா ஸோ அதே டாப் போட்டு இந்த பக்கம் குக்கி போடுவோம். இந்த ரைட் டு லெஃப்ட் போட்டிங்கன்னா என்னது உங்களுக்கு உடன் அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா, உடன். அதே மாதிரி கு ஒரு கு அப்படின்னா வெறும் கா மட்டும் போட்டிங்கன்னா குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வெறும் கா மட்டும் போட்டோம்னா குன்னு அர்த்தம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இல் அப்படின்னா லாஸ்ட் ஸ்ட்ரோக்கு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இல்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. லா மட்டும் போட்டால் என்னது இல்னு அர்த்தம். அதே மாதிரி இருந்து. ஓகேங்களா. இருந்து அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் இருக்குது. அப்வேர்டு இப்படி போடலாம், டவுன்வேர்டு டவுன்வேர்டு இப்படி நீங்கள் போடலாம். ஆனால் மெஜாரிட்டி என்னது அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எல்லா பக்கம் அப்படி தான் வரும். டவுன்வேர்டு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன்வேர்டு நீங்கள் வேண்டாம். ஓகேங்களா. அப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன் அப்படின்னா வெறும் நான் ஸ்ட்ரோக்கு மட்டும் போடணுன்னது இன் அர்த்தம் உங்களுக்கு. இப்போ நின்று இருக்கா. நின்று அப்படின்னா மேலே சின்ன கொக்கி போட்டு டா மட்டும் போட்டிங்கன்னா நின்றுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்படி போடுனது நின்றுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி உடைய அப்படின்னா சின்னதாக டா போட்டு இந்த மாதிரி சுருக்கப்பட்ட யா மாதிரி போயினது உடையா. இது பண்ணது உடைய. ஓகேங்களா. டா போட்டு சுருக்கப்பட்ட யா போட்டிங்கன்னா உடையன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி அது நம்ம அதுன்னு என்னது கிராமலாக்கு அதுன்னு படித்தோமா. ஃபஸ்ட் ப்ளேஸ் தனியாக வந்து இப்போ அதுன்னு படித்தோமா. இந்த வேற்றுமை உறுப்பில் அதுன்னு வந்துச்சுன்னா செகண்ட் ப்ளேஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. அது. அதே மாதிரி இல் அப்படின்னா லா மட்டும் போட்டால் உங்களுக்கு இல்னு அர்த்தம். அப்படியே பார்த்துட்டு நம்ம இல்னு அர்த்தம். இதே இடத்தில் அப்படின்னா
டா போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கொக்கி போட்டு இடத்தில் அர்த்தம். இப்படி போட்டு போட்டால் இடத்தில், ஓகேங்களா? இப்படி போட்டுனது இடத்தில் உங்களுக்கு அர்த்தம். அதே மாதிரி கண் அப்படின்னா கா போட்டு 3 சொல்லி நான் போட்டால் கண் அர்த்தம், ஓகேங்களா? இது வேணும் மீனிங் ஆகும் உங்களுக்கு கண். அதே மாதிரி கடைசியில் பாருங்கள் ஈற்று உயிர்க்குறி ஏன்னு வருது, ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஈற்று உயிர்க்குறி ஏன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நான் செகண்ட் சாப்டரில் பார்த்தோம். ஏன்னா கிடையாது, கடைசியில் இந்த மாதிரி ஈ மாதிரி போட்டால் ஏன்னு அர்த்தமா இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாம் ஸ்ட்ரோக் பார்க்கலாமா? இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு எங்கள் சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது புரியும். இப்போ நார்மலாக என்னது, இப்போ மணி அப்படின்னா மா ப்ளஸ் ஆ நா ப்ளஸ் இ. ஆன் என்னது ஃபஸ்ட் பிளேஸா? ஸோ மா ஸ்ட்ரோக்கு நா, மா நீ, ஸோ மா நீ, மா நீ, ஓகேங்களா? இது மணி, ஓகேங்களா? இது அடுத்து பாருங்கள் மணியை. ஸோ மணியை இங்கே பாருங்க, மணினா மா ப்ளஸ் ஆ நா ப்ளஸ் இ மணி. அது கூட கடைசியில் ஐ வந்திருக்கா? ஸோ வேற்றுமை என்ன சொல்லிக்கிறேன், பெயர் சொல்லுக்கு அப்புறம் கடைசியில் வரதெல்லாம் வேற்றுமை வருபா. ஐங்கிறது வேற்றுமை வருபா. அப்படின்னா மணியைனா மா போட்டு நீ போட்டு ஐ மணியை. சின்னதாக போகணும், சின்னதாக மணியை, மணியை. அதே மாதிரி பாருங்கள் மணியால் அப்படின்னா இப்போ நான் போட்ட மணி பார்த்தோம், மணி கூட ஆள்னு வருதா? ஆள்னா இப்படி போட்டால் பார்த்தா மணியால்னா, மணியால்னா மணி போட்டு இப்படி போட்டால் ஆள், மணியால். ஸோ அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் எதுக்கும் அட்டாச் பண்ணலாம், அட்டாச் பண்ணாமல் தனியாக எழுதிக்கலாம். இப்போ மணியால். அடுத்து பாருங்கள் மணியோடு, மணியோடு. ஸோ மணியோடு ஸ்லாஷ் மணியோடு, ஓடு ரெண்டுக்குமே ஒரே ஸ்ட்ரோக்கு தான். அப்போ மணியோடுனா மாணி ஒடு ஓடு பார்த்தோமா நாம், மணியோடு, மணியோடு, அவ்வளோதான், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் இப்போது உடன்னா எப்படி பார்த்தோமா நாம், இப்போது மணி உடன்னா கடைசியில் பாருங்கள் மணி பெயர் சொல்லிக்க உடன் வருது உங்களுக்கு. அப்போது மணி உடன், மணி உடன், மணி உடன், ஓகேங்களா? இப்போ புரியுது உங்களுக்கு, மணி உடன். அடுத்து பாருங்கள் கு அப்படின்னா கா மட்டும் போட்டால் குன்னு அர்த்தம். இப்போ மணிக்கு அப்படின்னா மாணிக்கு, மாணிக்கு, மணிக்கு. ஒரு கிளாரிஃபைக்காக ஒரு வவ்வல் ஊவல் வச்சுக்கோங்க, சாரி ஊவல் வச்சுக்கோங்க, மணிக்கு, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் மணியில். இப்போ இல்லுன்னு போட்டோம்னா லா மட்டும் போட்டால் என்னது இல்லுன்னு படித்த மணியில் அப்படின்னா மாணியில், மாணியில். இது அட்டாச் பண்ண முடியாது நம்மளால், அப்போ தனியாக மணியில் அர்த்தம், ஓகேங்களா? அதே பாரு இருந்து அப்படின்னா நம்ம எப்படி பார்த்தோம், நம்ம இப்படி பார்த்தோமா? இப்போ மணியிலிருந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரோக் பாருங்கள். மணியிலிருந்து அப்படின்னா மணி போட்டு இருந்து, மணியிலிருந்து, அவ்வளோதான், ஓகேங்களா? மணியிலிருந்து. இப்போது இன் அப்படின்னா நான் மட்டும் போட்டு என்ன மணியின் அப்படின்னா மாணி இன், மாணி இன், மாணி இன், மணியின், அவ்வளோதான், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் நின்று அப்படின்னா இப்போ நான் பார்த்தோமா மணியை நின்று, சரிங்களா? இங்கே பாருங்கள் மணியை நின்று. ஸோ மணி போட்டு நின்றுன்னு வருதா? மணியை நின்று, மணியை நின்று. இல்லை பிரிச்சதா இது வேண்டாம், பிரிச்சு எழுதிக்கோங்க. மணியை நின்று, மணியை நின்று, ஓகேங்களா? பார்த்தோமா? அடுத்து என்னது உடைய அப்படின்னா இப்படி போட்டால் உடையான்னு பார்த்தோமா? இப்போ வந்து என்னது மணி உடைய அப்படின்னா மணி உடைய, மணி உடைய, மணி உடைய, ஓகேயா? இப்போ வேறு ஸ்ட்ரோக்கு போட்டோம்னா கணேஷ் உடைய அப்படின்னா கா நே இஷ் உடைய, கணேஷ் உடைய. இந்த மாதிரி தான் பெயர் சொல்லுக்கப்போ எது வந்தாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம, ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் அது அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இப்போது மணியினதுன்னு ஒரு வேர்டு இருக்குது. மணியினதுன்னா இங்கே மணியினதுன்னு வருதா? மணியினது, இது அட்டாச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மணியினது, ஓகேங்களா? புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, இல் பார்த்துட்டோம். அடுத்து என்னது இடத்தில், ஓகேங்களா? ஸோ என்னது இடத்தில் அப்படின்னா டாப் போடு இந்த மாதிரி பெருசாக போடுவோம். மணி இடத்தில் அப்படின்னா மணி இடத்தில், மணி இடத்தில், மணி இடத்தில், இந்த மாதிரி போட என்னது இடத்தில் அர்த்தம் உங்களுக்கு. அதே மாதிரி கண் அப்படின்னா கா போட்டு 3 சொல்லி நான் போட்டால் நம்ம என்னது கண்ணுன்னு படிச்சோமா? மணியின் கண் அப்படின்னா மணியின் கண், மணியின் கண், அவ்வளோதான், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் அடுத்து ஈற்றுயிர்க்குறி ஏன் என்னது இப்படி பார்த்தோமா? மணியே அப்படின்னா மாணியே, மணியே, மணியோ அப்படி வந்துச்சுன்னா மணியோ. இதை நம்ம செகண்ட் சாப்டர்லேயே பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து வேற்றுமையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த சிம்பிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஐனா சிம்பிள், ஆல்னு அந்த சிம்பிள், ஒடு ஓன்னு இந்த சிம்பிள், உடன்னா இது, குனா இது, இல்னா இது, இருந்துனா இது, இன்னுனா இது, நின்றுனா இது, உடையனா இது, அதுனா இது, இல்னா அந்த சிம்பிள், இடத்தில் அந்த சிம்பிள், கண்ணா இது, ஈட்டு இருக்கும். இது சிம்பிள் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட், சிம்பிள் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். நீங்கள் இப்போ இந்த இது நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 73 பாருங்கள் என்ன கொடுத்துருக்கானா, 4ஆம் வேற்றுமை உருவாகிய கு. ஓகேங்களா? கூன்னு என்னது நம்ம, ஓகேங்களா? இப்போ கூன்னு என்ன பார்த்தோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ கு அப்படின்னா 4ஆம் வேற்றுமை உருவாகம் வந்து கு அப்படின்னா இந்த மாதிரி கா மட்டும் போட்டால் நம்ம கூன்னு பார்த்தோமா. இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 4ஆம் வேற்றுமை உருவாகிய கு என்பதற்கு போடப்படும் குறி காக அப்படிக்கு போடுவாங்க. அதாவது இந்த சிம்பிள் கு இது வந்து காகக்கும் வரும் நமக்கு. இது வந்து என்ன வரும், காகக்குமே இது வரும் நமக்கு. இப்போது 2 வேர்டு பார்க்காம இப்போ பாருங்கள், இப்போ மணிக்கு அப்படின்னு நான் பார்த்தோமா நம்ம ஒன்று அப்படியா அப்படின்னா மணிக்கு நம்ம டிஃபைனுக்காக ஒரு வவ்வல். ஓகேங்களா? மணிக்கு. இதே மணிக்காக அப்படின்னா இங்கே கடைசியில் காகன்னு வருதா, காகக்கு என்னது அதே சிம்பிள் தான், மணிக்காக மணிக்காக மணிக்காக. நம்ம புரியறதுக்காக ஒரு வவ்வல் வச்சா கூன்னு வச்சுக்கோங்க, சும்மா போட்டால் காகன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள் 74 பாருங்கள், 5ஆம் வேற்றுமை உருவாகிய நின்று என்பதற்கு போடப்படும் குறி இன்றி என்று வந்தாலும் கடைசியில் ஈ உயிர்குறி போட்டு எழுதப்படும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ 5ஆம் வேற்றுமை உருவு என்னது, நின்று. நின்றுவா, நின்று சிம்பிள் என்னது, ஓகேங்களா? நின்று சிம்பிள்னால் வந்து உங்களுக்கு இப்படி போட்டால் நின்றுன்னு அர்த்தம். இது 5ஆம் வேற்றுமை உருவு. இந்த சிம்பிளே வந்து இன்றி அப்படிங்கிறது யூஸ் ஆகும். எப்படின்னா இன்றினா இப்படி போட்டு இங்கே புள்ளி வச்சிங்கன்னது இன்றின்னு அர்த்தம். இப்போ மணி நின்று அப்படின்னா மணி நின்று, மணி நின்று. இதே வீடின்றி, வீடின்றினா வா ப்ளஸ் இ வி, டா ப்ளஸ் இ டி, அப்போ இன்றின்னு வருதா. அப்போ வீடின்றி புள்ளி வச்சிங்கன்னா இன்றின்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், 6ஆம் வேற்றுமை உருவாகிய உடைய என்பதற்கு போடப்படும் குறி உடையது என்று வந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 6ஆம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா? உடையான என்ன பண்ணுவோம், டா போட்டு சின்ன சுருக்கப்பட்ட யா போடுவோமா, இது வந்து உடையதுக்கு உங்களுக்கு வரும். இப்போ மணி உடையானா மணி உடைய, மணி உடையது அப்படின்னாலுமே இதுதான் வரும் உங்களுக்குங்க. ஒரு டிஃபைனுக்காக உடையதுன்னா ஒரு டேஷ்மா ஒரு அவ்வளமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம டிஃபைனுக்காக. ஓகேங்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அவ்வளோதான். 76 பாருங்கள், வேற்றுமை ஏற்ற வார்த்தையின் இறுதியில் ஏ ஓ வந்துச்சுன்னா அந்த ஈற்றொரு குறி போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ மணியையே, இது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். மணியையே அப்படின்னா மா நீ போட்டு ஐ, ஐக்கு அப்போ ஒரு ஏ வந்தால் இப்படி போடலாம், மானி ஐ, அப்போ ஒரு ஏன்னா மணியையே, மானி ஐ ஏ, மணியையே. அதே மாதிரி பாருங்கள், மணிக்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு மணி, மணி இக்கா கூட ஏ வந்தால் கே, மணிக்கே. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வழியிலே. ஓகேங்களா? இப்போ என்னது வழியிலே அப்படின்னா வாலி, வலி லா மட்டும் போட்டால் இல், வழியில். வழியிலே அப்படின்னா வாலி இல் போட ஏ போட்டிங்கன்னா வழியிலே. ஸோ புரிஞ்சவங்களுக்கு வழியிலே, அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேங்களா? வழியிலே, வாலி இல்லை, வழியிலே. அதே மாதிரி பாருங்கள், மணியாலோ. இங்கே மணி அப்புறம் ஆளுக்கு அப்புறம் ஓ வந்திருக்கா, அப்போ மணி ஆலோ, ஓனா ஃபுல்லாக போகணும், மணியாலோ, மணியாலோ. அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், மணி இடத்திலே அப்படின்னா மணி இடத்தில் கூட ஏ போட்டிங்கன்னா மணி இடத்திலே, இது மணி இடத்தில், மணி இடத்திலே. ஓகேங்களா? புரிஞ்சவங்களுக்கு. அடுத்து அதே மாதிரி மணி இடத்திலோ அப்படின்னா மணி இடத்திலோனா ஃபுல்லாக போட்டுருவோணும், மணி இடத்திலோ. அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சவங்களுக்கு. அதே மாதிரி இது அடுத்த கான்செப்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். உடன் என்பதற்கு போடப்படும் குறி வந்து உடனே என்னும் வரும்போது கடை கொக்கியினுள் ஏ கொக்கியை போடுவது சிரமமாதலால் கொக்கியின் போக்கிலே ஈற்று உயிர்குறி ஏ எழுதப்படும், ஏ உயிர்குறி போடப்படும். அது என்னன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக என்னது, இப்போ வந்து மணி, இப்போ என்ன போடுவோம், மா ப்ளஸ் ஆ நா ப்ளஸ் இ, மணி. இதே மணி உடன் அப்படின்னா மணி உடன். ஸோ மணி போட்டுட்டு அப்புறம் உடன் சிம்பிள் வருது, வேற்றுமை வருதுங்களா உங்களுக்கு. அப்போ
மணி உடன், மணி உடன். இதே மணி உடனே, உடன் கூட ஒரு ஏ வருதா? அடுத்து பாருங்க, இப்போ பாருங்க, மணி உடனே. இப்போ மணி உடன் கூட ஏ வந்தா இது மணி, மணி உடன், மணி உடனே அப்படின்னா அப்படியே உடன் கூட ஒரு சிம்பிள் ஏ போட்டிங்கன்னா இது உடனேன்னு அர்த்தம். ஓகேங்களா? மணி உடனே. ஓகேங்களா? மணி உடனே. ஓகேங்களா? அதே மணி உடனேயே அப்படின்னா, மணி உடனேயே அப்படின்னா மணி, மணியுடன், மணி உடனே, மணி உடனேயே. இன்னொரு ஏ. ஒரு ஏக்கு அப்புறம் இன்னொரு ஏ வந்திருக்கா? இது மணி உடனேயே. இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி கடைசியில் பாருங்க, இடையேன்னு வந்துச்சுன்னா இந்த சைடு போடுவோம். ஓகேங்களா? இப்போ இடையே அப்படின்னா இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போட்டு என்னது உடனே. ஓகேங்களா? இதே இடையேனா இந்த சைடு போடணும். ஓகேங்களா? இந்த சைடு போட்டிங்கன்னா சிம்பிள். ஓகேங்களா? இப்படி வருது, இப்படி போட்டால் இடையேன்னு அர்த்தம். இந்த சைடு போட்டால் உடனே. இப்போ மணி இடையே அப்படின்னா மணி இடை, சாரி மணி இடையேனா மணி இடையே, மணி இடையே. இது மணி இடையே. இந்த சைடு போட்டால் இடையேன்னு அர்த்தம், இந்த பக்கம் போட்டால் உடனேன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவரை நீங்கள் பார்த்தாலே ஓகே தான். ஃபஸ்ட்டு என்ன ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த ஐ, ஆல், ஒடு, ஓடு இது எழுதி ஐன்னு சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிளையும் செப்பரேட்டாக நீங்கள் 5 லைன் எழுதணும். 5 எழுதினா தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். சிம்பிளாக 5 எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த இது மணினா மணின்னு போட்டு எழுதி பிரித்து இது ஒரு 3 லைன் எழுதுங்க. மணியை, மணியால், மணியோடு, மணியுடன், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையுமே 3 லைன் நீங்கள் எழுதணும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மணிக்காக, வீடின்றி, மணியுடையது, மணியையே, மணியாலோ, மணிக்கே, மணியிடத்திலே, வழியிலே, மணியிடத்திலோ, மணியுடன், மணியுடனே, மணியுடனேயே, மணியிடையே, இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக 3 லைன் எழுதணும். நீங்கள் இதை எழுதினாங்களே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபேமிலியர் சாப்டர் ஃபேமிலியர். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸசைஸ் 18, 19 நம்மளோட கான்செப்ட். அதாவது நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 19 ஒரு சில ஸ்ட்ரோக் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் நீங்கள் தான் சொல்லணும். இப்போ எண்ணெய்னே பிரிக்கணும். எண்ணெய்னா ஏ ப்ளஸ் இன்னு ப்ளஸ் ஐ. எண்ணெய் ஏ போட்டு இன்னு போட்டு ஐ. எண்ணெய் ஏ ஆரம்ப குறி, இன்னு போட்டு ஐ போட்டுனா எண்ணெய்ன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதேமாதிரி எனக்கு அப்படின்னா பாருங்க, ஏ ப்ளஸ் நா ப்ளஸ் இக்கா ப்ளஸ் உ இக்கு. ஏனா கு, எனக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, என்னிடத்தில். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கடைசி என்னது இடத்தில் முடிஞ்சிருக்கா? எண்ணு மட்டும்தான் உங்களுக்கு. என் இடத்தில், தென் இடத்தில், ஏயின் இடத்தில், ஏயின் இடத்தில், என்னிடத்தில். அதே மாதிரி பாருங்க, என்னால்னு இருக்கு. என்னால்னா ஏயின் ஆல், ஆல் சிம்பிள் நான் பார்த்தோமா நம்ம. என்னால்னா ஏயின் ஆல், என்னால். ஸோ என்னால். உங்கள் புரியுது உங்களுக்கு? ரெண்டு மூணு ஷோக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி என்னாலுக்கு அப்புறம் என்னோடு. ஓகேங்களா? என்னோடு அப்படின்னா ஸோ ஒடு, ஓடு. இதெல்லாம் என்னது? ஒடு, ஓடா. ஏ இன் ஓடு, ஏ இன் ஓடு, ஏ இன் ஓடு, ஒடு, ஓடு, என்னோடு. அதே மாதிரி பாருங்கள், துணையையே. இல்லைங்களா? ஸோ இதில் இல்லை, பெண் எழுதுறேன். இல்லைங்களா? துணையையே அப்படின்னா தா ப்ளஸ் ஊ தூ, நா ப்ளஸ் ஐ, அப்புறம் ஒரு ஏ, இன்னொரு ஒரு ஏ. அப்படின்னா தூ போட்டு நை, துணை, அப்புறம் ஒரு துணையை ஏ. ஓகேங்களா? தூ நா போட்டு ஐ போட்டால் துணையை, அது கூட ஏ போட்டிங்கன்னா துணையையே. ஓகேங்களா? துணையையே. அவ்வளோதான். அதே மாதிரி துணையுடன் அப்படின்னா தா ப்ளஸ் ஊ தூ நை உடன், சிம்பிள் உடன். இதை இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம், இப்படி போ உடனே பார்த்தோமா. துணை உடனே அப்படின்னா இந்த சைடு போ துணை உடனே, துணை. துணை இடையே அப்படின்னா இடையேன்னு வந்து என்னது? இந்த சைடு, இந்த சைடு போட்டு இந்த இடையேன்னு அர்த்தம். துணை இடையே. அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ புரியுதா உங்களுக்கு? அடுத்த 2 3 ஸ்ட்ரோக் பார்க்கலாமா? 2 3 பார்க்கலாமா? இப்போ மார்பிள்னு இருக்குது. மார்பிள்னா மா ப்ளஸ் ஆ மா, இரு பா ப்ளஸ் இ இல். ஸோ கடைசி லா முடிஞ்சு யூஸ் பண்ணலாம். மார்பிள்னா மா இர் பி இல், மார்பில். ஓகேங்களா? மார்பில், மார்பில். ஓகேங்களா? பா ப்ளஸ் இல், மார்பில். ஓகேங்களா? புரிஞ்சு உங்களுக்கு? அதே மாதிரி விடையை பாருங்க. ஓகேங்களா? விடையை. ஓகேங்களா? விடையை. விடையைனா பா ப்ளஸ் இ வி, டா ப்ளஸ் ஐ, விடையை. ஓகேங்களா? வி டா ப்ளஸ் ஐ, விடையை. அப்போ இன்னொரு 50, 2 50 விடையை. அவ்வளோதான். ஓகேங்களா? விடையை.
விடையை விடையை ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் கிளையில் அப்படின்னா இப்போ கிளையில் அப்படின்னா கா ப்ளஸ் இ கி லா ப்ளஸ் ஐ கிளையில் ஓகேங்களா. கிளையில் கிளையில் ஓகேங்களா. புரிஞ்சு உங்களுக்கு அவ்வளோதான். இதன் கடைசி ஒன்றே ஒன்று பார்க்கலாம். அறிவுடன் இருக்குது. அறிவுடன் அப்படின்னா ஆ ரா ப்ளஸ் ஈரி வா உடன் ஆரி வா உடன் இது கூட உடன் அர்த்தம். அறிவு இது அறிவு அது கூட டன்னு போட்டிங்கன்னா அறிவுடன் சரிங்களா. இப்போ உங்களுக்கு இந்த சாப்டர் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க்கை இந்த சிம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். சிம்பிள் நீங்கள் மக்கப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு 18 19 ஃபுல்லாக முடிக்கணும். நீங்கள் இந்த 20 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை ஓகேங்களா. அது எப்படின்னா எல்லா கிராமராக நீங்கள் பார்க்கணும். எக்ஸாம்பிள் இதை நான் படித்தோம் அப்படின்னா என்னது உங்களுக்கு ஸோ அந்த ஓகேங்களா. அந்த துணையை இந்த மாதிரி பாருங்கள். அந்த துணையை பார். அந்த தா ப்ளஸ் ஊ தூ நா ப்ளஸ் ஐ அந்த துணையை பாயிர் பார். ஊ நாக்கு உனக்கு அது என்னது புரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ் 20 வந்து நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறேன்னா பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இந்த அடிமையை வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபெமிலியர் தான் உங்களுக்கு ஓகேங்களா. இது வந்து இப்போ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஈஸியாக வரும். ஸ்பீடு வரப்போ ஈஸியாக வரும் உங்களுக்கு. இல்லாட்டி அப்போ கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் பிக்கப் பண்ணிக்கலாம். தமிழ் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம் ஸ்பீடு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதோட சாப்டர் 6 வேற்றுமைகள் முடிஞ்சு நமக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அகாடமி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சாப்டரில் டவுட்டாக இருக்குது, நான் தப்பாக போட்டினாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது பின் பார்த்துக்கலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ இதோட சாப்டர் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.